Hello, so welcome to the last part of capital gain. இதில் நம்ம மிச்சம் இருக்கிற ஒன்று ரெண்டு டாபிக் பார்த்துட்டு டிடக்ஷன்ஸ் பார்த்துட்டு we will wind up the theory part. Straight away we'll move to the questions. ஃபைனா? ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து செக்ஷன் 45 subsection 5 which is compulsory acquisition. ஓகேவா? ஸோ கம்பல்சரி அக்விசிஷன்னா என்னென்னா கவர்மெண்ட் வந்து நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து ஏதோ ஒரு பர்பஸ்க்காக கம்பல்சரியாக வாங்கிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ரோடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை புதுசாக ஒரு ஃப்ளைஓவர் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ரீசெண்டாக ஆந்திரா தெலுங்கானா பிரிக்கும் போது அந்த லேண்ட் பூலிங் ஸ்கீம் மூலமாக கொஞ்சம் லேண்ட்ஸை வந்து அக்விசிஷன் பண்ணிட்டாங்க, அந்த பார்டர்ஸில் இருக்கிற லேண்ட்ஸை. அது போக ஏர்போர்ட்ஸ் கட்டுறது, அந்த மாதிரி போர்ட்ஸ் கட்டுறது, அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்க்காக நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து நம்ம கிட்ட இருக்க லேண்டை வந்து கம்பல்சரியாக அக்வயர் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து வாலண்டரியாக இருக்காது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் வாலண்டரி, தட் இஸ் கம்பல்சரி அக்வயர் பண்ணுவாங்க. இல்லை தி வில் நாட் ஆஸ்க் ஃபார் அவர் கன்சென்ட், உங்களுக்கு போக இஷ்டமா இல்லையா அதெல்லாம் வாங்குகிறோம், யூ வில் ஹேவ் டு லீவ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ இதுக்கு என்ன தருவாங்க, அப்படியே சும்மா எடுத்துப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. they are going to pay some consideration. It could be any amount that the government feels it is value for that particular land. சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கன்சிடரேஷன் கொடுக்கும்போது இந்த கன்சிடரேஷன் வந்து ஒரு சேல் மாதிரி இருக்குமா? இல்லையே, இது வந்து கவர்மெண்ட் வாங்கிக்கிச்சு, அதுக்கு வந்து காசு கொடுத்துச்சு, எப்படி சேல்னா இதுவுமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சேல் தான். சரியா? ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் அக்விசிஷன் இஸ் கால்ட் கம்பல்சரி அக்விசிஷன். ஸோ இந்த அக்விசிஷன் மூலமாக என்ன டிரான்சாக்ஷனில் என்ன அமௌண்ட் வந்தாலுமே சரி அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ஒரு கேபிட்டல் கெயினாக ட்ரீட் பண்ணுவோம். அப்போ இதுக்கும் பீரியட் ஆஃப் ஹோல்டிங், பீரியட் ஆஃப் இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் எஸ், கண்டிப்பாக இருக்கும். நம்ம எந்த டேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ, எந்த டேட்டில் அவங்க அந்த அக்ரிமெண்ட் போடுறாங்களோ இந்த மாதிரி கம்பல்சரி அக்வயர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த டேட் வில் பி த பீரியட் ஆஃப் ஹோல்டிங். ஃபைனா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி இண்டெக்ஸேஷன் போடுறது அது எல்லாமே இட் இஸ் அப்ளிகபிள். நவ் செக்ஷன் 2 subsection 47 படி கம்பல்சரி அக்விசிஷன் ஆஃப் எனி கேபிட்டல் அசெட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷால் ஆல்சோ பி ரிகார்டட் அஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ரீசன் வை திஸ் இஸ் அப்பியரிங் இன் த சாப்டர். இல்லைனா இந்த சாப்டரில் வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ த கேபிட்டல் கெயின் இஸ் டாக்ஸபிள் ஒன்லி இன் தி இயர் இன் விச் த காம்பன்சேஷன் இஸ் ரிசீவ்ட். இப்போ வந்து நம்ம வந்து சொல்லிடலாம், இந்த வருஷம் அக்வயர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க, பட் எனக்கு இந்த வருஷம் காசு வரல, அப்போ நான் இந்த வருஷம் டேக்ஸ் கட்டுவேன்னா எந்த வருஷம் டேக்ஸ் கட்டுவேன்? ஆப்வியஸ்லி ஆன் ரெசிப்ட் பேசிஸ் தான் இப்போ வரைக்குமே நம்ம பார்த்துட்ருக்கோம், கரெக்டாக? ஸோ அதே மாதிரி எந்த வருஷம் வந்து இந்த கேபிட்டல் கெயின், அதாவது இந்த கம்பல்சரி அக்விசிஷனுக்கான அமௌண்ட் வந்து என்றைக்கு அந்த பர்டிகுலர் அசஸ்ஸிக்கோ இல்லை அந்த பர்சனுக்கோ கிடைக்குதோ அந்த வருஷம் தான் இட் வில் பி டீம் டு பி த டாக்ஸபிள் இயர். ஸோ அந்த இயரில் தான் வந்து நம்ம வந்து டேக்ஸும் கட்ட போகிறோம். சரி, இது லம்சமாக வந்துச்சுன்னா ஓகே. இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்துச்சுன்னா எப்போது? இன்ஸ்டால்மெண்ட் வரல வந்துச்சுனால எந்த வருஷம் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ரிசீவ் ஆகுதோ அந்த வருஷம் தான் வந்து டாக்ஸபிள் ஆகும். சரியா? ஃபைன். இல்லை ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இல்லைப்பா, ஓகேவா? ஒரு லேண்டோ இல்லை ஒரு பில்டிங்கோ ஏதோ ஒன்று இருக்கும், அது கவர்மெண்ட் வாங்கிக்கும், அதுக்கு ஒரு காசு கொடுக்கும், அந்த காசு எந்த வருஷம் ரிசீவ் ஆகுதோ அந்த பக்கம் டாக்ஸபிள். இதில் ஒரு சில கேசஸ் இருக்குது, ஏன் லேண்டுக்கு இவ்வளோ வேல்யூ பட் கவர்மெண்ட் இவ்வளோ தான் காசு கொடுத்தாங்க, எனக்கு வந்து இது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அப்பீல் போவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்பீல் போயிட்டு எப்போ வந்து ஃபைனல் ஆர்டர் வருதோ இந்த மாதிரி ஆமாம் இவங்க சொன்ன மாதிரி என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் கொடுக்கலாம், இல்லைனா வந்து நிறைய வந்து இவங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க, நிறைய இது கிடைக்க வேண்டியது நம்ம கம்மியாக கொடுத்துருக்கோம்னு சொல்லி கவர்மெண்ட் எப்போ அக்செப்ட் பண்ணிவிட்டு கம்பன்சேஷன் வந்து ஜாஸ்தியாக கொடுக்குறாங்களோ அதுக்கு பேர் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் ஒரு அடிஷ்னல் காம்பன்சேஷன். ஓகேவா? ஸோ இது டாக்ஸபிள்னு கேட்டால் எஸ், இதுவுமே வந்து டாக்ஸபிள். பட் இதுக்கு வந்து எப்படின்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம எப்படி இனிஷியல் கன்சிடரேஷன் எப்படி ட்ரீட் பண்ணுமோ அதே மாதிரி இதையும் ட்ரீட் பண்ணுவோம். சரியா? லெட்டஸ்ட் அது வந்து ஷார்ட் டேர்மாக இருந்துச்சு, பட் எனக்கு இந்த என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் கிடச்சிது. அப்போ 10 வருஷம் கழிச்சு இது லாங் டேர்மானு கேட்டால் கிடையாது. இனிஷியல் காம்பன்சேஷன் ஷார்ட் டேர்மாக இருந்துச்சுன்னா என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷனும் ஷார்ட் டேர்ம் தான். இனிஷியல் காம்பன்சேஷன் லாங் டேர்மாக இருந்துச்சுன்னா என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷனும் லாங் டேர்ம் தான். ஃபைனா? ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்கோம்? ஸ்பெஷல் பாயிண்ட்ஸில் if the compensation is received by assessee and is subsequently reduced by the court or tribunal. ஸோ ஒன்று இருக்குது, பட் வந்து அதான் நான் சொன்னேன் இல்லையா, ராட்டிஃபிகேஷனால இது ரொம்ப ரெடியூஸ்டு காம்பன்சேஷனாக இருக்குது, எனக்கு ஜாஸ்தியாக வேணும்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும்போது அது என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும்போது டிலேவாக வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா சில நேரம், அப்போ வந்து நமக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? லைக் எவ்வளோ நாள் டிலே ஆயிருக்கோ அவ்வளோ நாளைக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுப்பாங்க. இப்போ எப்படி காம்பன்சேஷன் வந்து ஒரு இன்கமும் அதே மாதிரி தான் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் மேலே கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு இன்கம், கரெக்டாக? பட் அந்த இன்கம் வந்து கேபிட்டல் கெயினில் நம்ம ட்ரீட் பண்ண மாட்டோம், அது ஐஎஃப்ஓஎஸில் ட்ரீட் பண்ணுவோம். ஏன்னா இட் இஸ் நாட் அ ட்ரான்ஸ்ஃபர், இட் இஸ் சம்திங் ரிசல்டன் பேஸ்ட் ஆன் த டிலே ஆஃப் சச் ட்ரான்ஸ்ஃபர், கரெக்டாக? அப்படின்னா அது எதுக்கு கீழே வரும்? ஐஎஃப்ஓஎஸ், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். அந்த அமௌண்ட் ஃபுல்லாக டேக்ஸபிளான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அதில் வந்து ஒரு 50% மட்டும் தான் டேக்ஸபிள், மிச்ச அமௌண்ட் வந்து எக்ஸாம்ட். ஓகேவா? ஸோ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் 50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் டிலே, அதில் வந்து 50% தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டாக்ஸ் கட்ட போகிறோம். ஃபைனா? நோட், எனி கேபிட்டல் கெயின் அரைசிங்
in an individual or HUF on compulsory acquisition of urban agricultural land. இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து ரூரல் அக்ரிகல்ச்சரல் லேண்டு ஒரு எனி லேண்டு கரெக்டாக. இதே வந்து அர்பன் அக்ரிகல்ச்சரல் லேண்டாக இருக்குது. அக்ரிகல்ச்சரல் லேண்ட்னா எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுவோம்? ஒன்று ப்ரெசென்ட்லி அக்ரிகல்ச்சராக இருக்கணும், இல்லைனா 2 வருஷம் முன்னாடி இந்த ட்ரான்ஸ்ஃபர் நடந்ததுக்கு முன்னாடி வரைக்கும் அது அக்ரிகல்ச்சரல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கணும். இந்த 2 க்ரைட்டீரியாஸ் ஃபில் ஆகுது அப்படின்னப்போ அது அந்த கேட்டகரிக்கில் வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேக்ஸ் வந்து காம்ப்யூட் பண்ண போகிறோம். ஏன்னா அது வந்து ஃபுல்லாகவே எக்ஸாம்ட்டு, அதுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபைனா? ஸோ ப்ராடாக காம்பன்சேஷன் 2 டைப்ஸில் இருக்கும். ஒன்று இனிஷியல் காம்பன்சேஷன், இன்னொன்று என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன். இனிஷியல் காம்பன்சேஷனாக டேக்ஸபிள் இந்த இயர் ஆஃப் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். அது எப்படி காம்ப்யூட் பண்ணுவோம்? ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் மைனஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அது இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் வருது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகேவா? நெக்ஸ்ட் வருது என்னது? என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன். என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் 2 டைப்ஸில் இருக்கும். ரிசீவ்டு பை இன்டரிம் ஆர்டர், இன்னொன்று அதர்ஸ். ஒரு வேளை டேக்ஸபிள் இந்த இயர் ஆஃப் பாசிங் ஃபைனல் ஆர்டராக இருந்தாலும் சரி, இல்லைனா எப்போ கிடைக்குதோ அப்போவா இருந்தாலும் சரி, நம்ம காம்ப்யூட்டேஷனில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் மைனஸ் காஸ்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா நமக்கு நம்மளுடைய கேபிட்டல் கெயின் வந்து கிடைச்சிடும். சரியா? ஓகே, சாரி. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 45(5)A. இது ஒரு குட்டி செக்ஷன் தான். இது என்ன, ஜென்ரலி நம்ம ப்ராக்டிக்கலாக எவ்ரிடே சினாரியோவில் வந்து நம்ம பார்க்குறது. ஓகேவா? ஸோ என்ன சொல்ல வராங்க இதில்? ஸோ கேபிட்டல் கெயின் ஆன் ஸ்பெசிஃபைடு அக்ரிமெண்ட்ஸ். ஸ்பெசிஃபைடு அக்ரிமெண்ட்ஸ்னால் என்னென்னா, இப்போ என்கிட்ட ஒரு லேண்ட் இருக்குது, பட் இதில் வந்து நான் பில்டிங் கட்டணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து இஃப் ஐ ஆம் கோயிங் டு கிவ் இட் டு அ பில்டர். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி என்ன ஆகும்னா, நம்ம வந்து நம்மளுடைய லேண்டோ இல்லை இதுலேயே வந்து நம்ம பில்டிங் கட்டாமல் காலி லேண்டாக வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அந்த லேண்டில் என்ன பண்ணுவோம்? நம்ம டெவலப்மெண்ட்ஸ் பண்ணுவோம். அதாவது பில்டிங் கட்டணும், இல்லைனா வீடு கட்டணும், அந்த மாதிரி வில் பி ஹேவிங் சம் திஸ் திங். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நான் இந்த மாதிரி பண்ணும்போது நானாக கட்டுறேன்னா அது ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். கரெக்டாக? பட் இதுவே வந்து நான் ஒரு பில்டர் கிட்ட கொடுக்குறேன்னா அது ஒரு பிஸ்னஸ் டைப்பில் மாறிடுது. அப்போ நான் எதுக்கு கீழே அதை கிளாஸிஃபை பண்ணுவேன்? அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ் ஆம்பிக்யூட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த செக்ஷன்ஸ் இதில் என்ன சொல்கிறாங்க? ஸ்பெசிஃபைடு அக்ரிமெண்ட்ஸ் பற்றி பேசுகிறாங்க. Specified agreements means a registered agreement in which a person owning land or building or both, ஒன்று லேண்டு இல்லை பில்டிங் இல்லைனா போத், அதில் வந்து நம்ம வேறு ஒரு பர்சன் கிட்ட கொடுக்குறோம். எதுக்கு? ஃபார் டெவலப்பிங் இட் இன்டு அ ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட். ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டாக பண்ணி கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேண்டாக இருக்கிறது, ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருக்கிறது, ஒரு பில்டர் கிட்ட கொடுத்து ஒரு ஃப்ளாட்டாக ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக கட்டி கொடுக்க சொல்கிறோம். இதனால் நமக்கு என்ன லாபம்? நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் 5 ஃப்ளோர் இருக்குன்னா எனக்கு 2 ஃப்ளோர் கொடுத்துட்டு மிச்சம் 2 ஃப்ளோர் நீ சேல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி வந்து கன்சிடரேஷன் வந்து பில்டிங்காகவும் இருக்கும், அப்படி இல்லைனா வந்து கேஷாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறோம்? நம்ம ஸ்பெஷல் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்ரிமெண்ட்ஸில் வரதை நான் எப்படி ட்ரீட் பண்ண போகிறேன், எப்படி டேக்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் இப்போ கொஷின். ஸோ கொஷின் நம்பர் 1, ஐ மீன் ஒரு குட்டி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம்பிள் மூலமாக we will try to understand what this is trying to tell us. First, example number 1. Mr. Robert transfers his land to Mr. Stock Construction Limited, who agrees to construct a building of 10 floors on it. ஸோ 10 மாடி இருக்கிற மாதிரி ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு வந்து பிளான் போடுறாங்க. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் த ஃப்ளோர்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட், மிஸ்டர் ஸ்டார்க் வில் ட்ரான்ஸ்ஃபர் 5 floors to ராபர்ட். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சவொன்னே என்ன பண்ணுறாங்க? 5 ஃப்ளோர் வந்து ராபர்ட்டுக்கு கொடுத்துட்றாங்க. அது போக 5 கோடி ரூபா காசாகவும் கொடுக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் காம்பன்சேஷன் ப்ளஸ் நம்மளுடைய கமாடிட்டி. காம்பன்சேஷன் ப்ளஸ் கமாடிட்டி, சிசிசிசி. ஓகேவா? ஸோ காம்பன்சேஷன் ப்ளஸ் கமாடிட்டி வருது. இதில் காம்பன்சேஷன் எப்படி ட்ரீட் பண்ண போகிறோம், கமாடிட்டி எப்படி ட்ரீட் பண்ண போகிறோன்றது தான் கொஷின். ஸோ கீழே நோட் பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்லியிருப்பேன். where an individual or HUF enters into a specific agreement, okay, or special agreement for development of projects, then full value of consideration shall be stamp duty value. So in the particular floors எல்லாமே கட்டுறதுக்கு there is some stamp duty for this building, for this land. Correct? So on the stamp duty value என்னவோ that will be equal to full value of consideration, not any other value. Next, then இது என்னைக்கு டேட்டில் எடுக்கணும்? ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ஒரு டேட்டில் ஒன்று இருக்கும். அப்போ ஸ்டாம்ப் டியூட்டி எடுக்கிறேன்னா அது நான் என்ன டேட்டில் எடுப்பேன் அப்படின்னா, ஸ்டாம்ப் டியூட்டி வில் பி டேக்கன் ஆன் த டேட் ஆஃப் இஷ்யூவன்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் ஆஃப் கம்ப்ளீஷன். இந்த பில்டிங் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லையா ஒரு எக்ஸ்பர்ட் வந்து. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குற அன்னைக்கு என்ன ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் நம்ம எடுத்துப்போம். ஃபைனா? நெக்ஸ்ட், capital gain on transfer of land, building or both to the developer is taxable in the year on which the COC is, that is certificate of completion, is received for whole of the project. ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட்டும் முடிஞ்சிருச்சுன்னு நமக்கு என்றைக்கு சர்டிஃபிகேட் வருதோ அன்றைக்கி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அன்றைக்கி தான் நம்ம வந்து இதை
டேக்ஸபிளாக பார்க்க போகிறோம். ஓகேனா? எக்ஸெப்ஷன். இந்த ரூலுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. என்ன எக்ஸெப்ஷனு? அதாவது எப்போ வந்து சிஓசி ஃபுல்லாக கிடைக்குதோ அப்போ டேக்ஸ் கட்டணுன்றது தான் ரூலு. இப்போ இதுக்கு என்ன எக்ஸெப்ஷன்? வேர் அசஸி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இஸ் லேண்ட் ஆர் பில்டிங் இன் நியூ ப்ராஜெக்ட் பிஃபோர் சிஓசி. அதாவது சர்டிஃபிகேட் ஆஃப் கம்ப்ளீஷனுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சர்டிஃபிகேட் ஆஃப் கம்ப்ளீஷன் பற்றி டீட்டெயில்டாகவே. கரெக்டாக? இந்த மாதிரி சிஓசி கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பார்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்தாச்சு அப்படின்னா தென் the capital gain would be earlier transfer also become taxable in the year of transfer of building. ஸோ அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது பண்ணியிருந்தோம்னா கூட எந்த வருஷம் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சோ அந்த பில்டிங்கு அந்த வருஷமே இட் வில் பிகம் taxable. ஃபைனா? ஸோ என்ன சொல்கிறாங்க? ஜென்ரலி சிஓசிக்கு அப்புறமா தான் நம்ம வந்து டேக்ஸ் பண்ணுவோம். பட் முன்னாடியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுன்னா அது அப்போ நம்ம முன்னாடி டேட் வந்து நம்ம அப்படியே எடுத்துப்போம். ஸோ இப்போ முன்னாடி டேட் எடுக்கிறோம், ட்ரான்ஸ்ஃபர் டேட் எடுக்கிறோம், சிஓசி டேட் எடுக்கிறோம், அதெல்லாம் போகட்டும். பீரியட் ஆஃப் ஹோல்டிங் எப்படி எடுப்போம்? பீரியட் ஆஃப் ஹோல்டிங் மட்டும் நான் என்றைக்கு அந்த டெவலப்பர் கிட்ட அந்த ப்ராப்பர்ட்டியை ஒப்படைக்கிறனோ அந்த டேட் எடுத்துப்போம். ஓகேவா? the date in which the property is being transferred to the developer. அவர் எப்போ கட்டி முடிச்சாரு, சிஓசி எப்போ வந்துச்சு, அதெல்லாம் it doesn't matter. For the purpose of period of holding நம்ம எதை மட்டும் கன்சிடர் பண்ணுவோம்? only the year in which the property is being transferred to the developer. ஓகேவா? ஸோ cost of acquisition of land building received by the individual or HUF plus நம்மளுடைய full value of consideration இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா வர்றது வந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? கேபிட்டல் கெயின் பர்பஸ்க்காக கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். தட் இஸ் த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ஆஃப் ஷேர் ஆஃப் லேண்ட் ஆன் த டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் ப்ளஸ் மானிட்டரி கன்சிடரேஷன். நம்ம எக்ஸாம்பிள் படி எது நம்ம கன்சிடரேஷன் வரும்? இந்த 5 crores, சாரி ரெட் கலரில் இருக்கா? ஸோ இந்த 5 crores ப்ளஸ் இவங்களோட இந்த 5 floor பில்டிங்கோடைய ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ஆஸ் ஆன் த டேட் ஆஃப் சிஓசி. இது ரெண்டும் சேர்த்தா என்ன வருதோ அதான் கேபிட்டல் கெயின் பர்பஸ்க்காக கன்சிடரேஷனை நம்ம என்ன கண்டுக்க போகிறோம். ஸோ ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் வில் பி ஸ்டாம்ப் டியூட்டி ப்ளஸ் சிஓசி டேட் அன்றைக்கி நம்ம எவ்வளோ வந்து சிஓசி டேட் அன்றைக்கி இருக்கிற ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ப்ளஸ் நம்மளுடைய கன்சிடரேஷன் இன் கேஷ். இது ரெண்டும் சேர்த்தா தான் நமக்கு என்ன வரும்? ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன். ஃபைனா? ஸோ இது ஒரு குட்டி கான்செப்ட். இது முடிச்சதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் நேராக நம்ம காம்ப்யூட்டேஷன் தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு எக்ஸாம்ஷன் மட்டும் இருக்குது. எக்ஸாம்ஷன் மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தட் வில் ஆல்சோ பி டன். ஸோ இது ஒரு குட்டி மிஸ்லேனியஸ் டாபிக். இது எங்கே எப்போ டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஓகேவா? பட் எஸ் இது வந்து ஐஎஃப்ஓஎஸில் டெஸ்ட் பண்ணுவாங்க. எது? இந்த கம்பல்சரி அக்வசிஷனில் இந்த இன்ட்ரெஸ்ட் பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கண்டிப்பாக நமக்கு வந்து ஐஎஃப்ஓஎஸில் டெஸ்ட் பண்ணுவாங்க. கேபிட்டல் கெயினில் பண்ணுறாங்களோ இல்லையோ ஐஎஃப்ஓஎஸில் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணுவாங்க. சரியா?